Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்குமெண்ட்டையும் ஈரான் நாட்டினுடைய அரசாங்கம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக 12 நாள் நடந்த இந்த போரில் இஸ்ரேல் செய்த மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றங்களை சர்வதேச அளவில் கொண்டுட்டு போகிறதுக்கும், இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையை கொண்டு வர்றதுக்கும், இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு மரண தண்டனையை கொடுக்கிற அளவுக்கான வலுவான சில டாக்குமெண்ட்ஸை தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படுமா, பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுமா? ஈரான் நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தில் அந்த நாட்டின் அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டின் பின்னணி என்ன? இந்த காணொளியில தெளிவா பார்க்கலாம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், AAA with specialization in electric vehicles and energy engineering. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவடைந்து இன்னையோட ஒரு வாரம் முடிவடைஞ்சது. இந்த ஒரு வாரத்துல ஈரானுக்கு ஏற்படுத்தின அந்த தாக்குதல், குறிப்பாக இஸ்ரேலால் நடத்தப்பட்ட இந்த பாதிப்புல ஈரான் எந்த அளவுக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருந்தாங்க. அதை அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஜஹாங்கீர் அவர்கள் அந்த நாட்டினுடைய ஊடகத்துக்கு பேட்டியா அளிச்சிருந்தாரு. தற்பொழுது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நடத்திய இந்த மிகப்பெரிய தாக்குதலில் 935 மேற்பட்ட ஈரானியர்கள் இறந்து போயிருக்காங்க. அதுலேயும் பெண்கள் குழந்தைகளும் உயிரிழந்திருக்காங்க. குறிப்பாக ராய்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த டேட்டாவின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 38 குழந்தைகளும் 132 பெண்களும் உயிரிழந்திருக்காங்க. ராய்டர்ஸில் வெளியாகக்கூடிய செய்தியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது some 935 people were killed in Iran during the 12-day air war with Israel based on the latest forensic data. A spokesperson for the Iranian judiciary said on Monday, according to the state media. Among the deaths were 38 children and 138 women, the spokesperson Jahangir also said. அப்போ இஸ்ரேல் நடத்திய இந்த வான்வெளி தாக்குதல்னால தற்பொழுது வரைக்கும் 935 பேர் வரைக்கும் இறந்ததா ஈரான் நாட்டினுடைய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, அந்த தாக்குதல் நடந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருந்தாங்க. அந்த போர் நிறுத்தம் அறிவித்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா 610 பேர் இறந்ததாக ஈரான் அரசாங்கம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க நடத்திய மிகப்பெரிய ஒரு கலாய்வு, இதை தாண்டி ஆயிரக்கணக்கான மக்களும் படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க. அதிலையும் பல பேர் சிகிச்சை பலனின்றி உயிரும் இறந்து போயிருக்காங்க. அதன் பிறகு மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் ஈரான் நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பிரிசன், ஈவென்ட் பிரிசன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஒரு பிரிசன்லையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா 71 பேர்கிட்ட இறந்து போயிருந்தாங்க கடந்த வார டேட்டாவின் அடிப்படையில். அது 79ஆக அதிகரித்ததாக ஈரான் நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதுவும் ராய்டர்ஸில் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலானது 1980ஆம் ஆண்டிலிருந்து 88ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான இந்த போர் நடந்தது பார்த்தீங்களா, அதன் பிறகு ஈரானுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்புன்னு சொல்லிட்டு ஈரான் நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டிருக்காங்க. ஈரான் நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய வார்த்தைகளை நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரேல் launched the air war on June 13, attacking Iranian nuclear facilities and killing top military commanders as well as civilians in worst below to Islamic revolution since the 1980 war with Iraq அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த மோதலில் முதல்ல இருந்தே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. நாங்கள் ஈரானினுடைய அந்த அணுசக்தி நிலையங்களில் மட்டும்தான் தாக்குதல் நடத்துகிறோம், அதே போல் இராணுவத்துக்கு எதிராகத்தான் எங்களுடைய நடவடிக்கை இருக்கே தவிர பொதுமக்கள் மேலே கிடையாது அப்படின்றத ஒரு நியாயப்படுத்தும் விதமாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புமே தெஹரான்லேருந்து பல பேர் வெளியேறுங்க, மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலும் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு அரசாங்கம் இருக்கு, ஒரு நாடும் இருக்கு. அந்த நாட்டில் அந்த நாட்டினுடைய மக்கள் ஒரு நகரத்தில் வாழ்றாங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு
வேற ஒரு நாட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கேள்வியா இருக்கு. அப்போ அந்த நாட்டினுடைய அணுசக்தி நிலையங்கள்லையோ அல்லது அந்த நாட்டினுடைய இராணுவத்தின் மீதோ தாக்குதல் நடத்துறது அந்த நாட்டினுடைய இறையாண்மை மீதே ஏற்படுத்துற தாக்குதல் கிடையாதா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுது. அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த தெளிவா இருக்காங்க. இஸ்ரேலினுடைய இந்த வாதமானது போலியானது. அவங்களுடைய நோக்கம் அப்படின்றது ஒட்டுமொத்த ஈரானையும் அழிக்கிறது தான், ஒட்டுமொத்த ஈரானியர்களே இருக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதைத்தான் இந்த தாக்குதல் மூலமாக தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டு செய்தி தொடர்பாளர் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு சமீபத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பேட்டியில. இது மட்டுமல்லாம இஸ்ரேல் நடத்திய இந்த 12 நாள் தாக்குதல்ல பல்வேறு விதமான போர்க்குற்ற நடவடிக்கைகளையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இத சர்வதேச அளவுக்கு நாங்க கொண்டுட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்றதையும் வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாஹி தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக ராய்டர்ஸ்ல வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக்ஸ் பர்சன் இஸ்மாயில் பாஹி said Israel's act of aggression had led to many war crimes. He said Iran would transfer evidence to international organization which he said should hold Israel to account அப்படின்னு. இந்த தாக்குதல்ல நிச்சயமா இஸ்ரேல் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஒருவேளை இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச அளவில் ஈரான் நிறைய ஆதாரங்கள் கொடுத்தா இஸ்ரேலுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது இந்த இடத்துல முக்கியமான கேள்வியா இருக்கு. அதுல 1949ஆம் ஆண்டு ஜெனீவாவில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேல குற்றவாளி கூண்டில் ஏற்ற முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெனீவா ஒப்பந்தத்தில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல தற்காலிக மருத்துவ முகாம்கள் மீதோ அல்லது பொதுமக்கள் மீதோ திட்டமிட்ட வகையில் தாக்குதல் நடத்தினா அது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குற்றமாக கருதப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டின் மீது அல்லது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் மீது குறிவைத்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு படுகொலை, அது இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 அல்லது 1000 மக்களை குறிப்பிட்டு கொலை பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான குற்றங்களுமே மிகப்பெரிய அளவுக்கு சர்வதேச குற்றங்களாக பார்க்கப்படும். அதுவும் அந்த ஜெனீவா ஒப்பந்தத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர்க்குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா ஒரு தனி நபருக்கான சில தண்டனைகளை கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேருக்கு ஒரு தண்டனைன்றது கிடைக்கும். அது யாருக்குன்னா, ஒன்று அந்த நாட்டினுடைய தலைவருக்கு தண்டனை கிடைக்கும், அதே போல் அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதிகளுக்கும் கிடைக்கும், அதே போல் அந்த நாட்டில் ஈடுபட்ட இராணுவ அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்குமே மிகப்பெரிய அளவுக்கான தண்டனைகள் அப்படின்றது கொடுக்கப்படும். இது ஒரு பக்கம். அடுத்ததாக சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகளும் வரும். ஒரு போர்க்குற்றங்களை ஒரு நாடு ஈடுபடுது அப்படின்னும் பொழுது அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார வளங்கள் அப்படின்றது இருக்கும். அதை தடுக்கும் விதமாக சர்வதேச நீதிமன்றத்திலோ அல்லது ஐநா மன்றத்திலோ இது கொண்டுட்டு போகும் பொழுது அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பாங்க. இந்த நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகளை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை அப்படின்றது சர்வதேச அளவில் கிடைக்குமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா உலகத்துல 150க்கும் மேற்பட்ட நாடுகள் காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை நிறுத்தணும்னு சொல்லி ஐநா மன்றத்துல மிகப்பெரிய அளவுக்கு வாக்களிச்சாங்க. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை தற்பொழுது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவா இருக்காங்க. இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருந்தாலும் சரி, சர்வதேச அளவில் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போயே தீருவோம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்குமெண்ட்டையும் அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா அது பொதுமக்கள் பார்வையிலும் அவங்க வெளியிடுவாங்க. இது ஒரு பக்கம். அடுத்ததாக ஈரானுக்கு இந்த 12 நாள் நடந்த இந்த போர்ல பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஈரானினுடைய அந்த மூலதனத்தை பெருக்கக்கூடிய துறைகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. முதல்ல பார்த்தோம்னா இராணுவ தொழிற்சாலைகளும் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும் அல்லது விமான நிலையங்கள் மேல இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்னால கிட்டத்தட்ட $5 பில்லியன் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி வரைக்கும் ஈரானுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக எரிவாயு மற்றும் எண்ணெய் கிடங்குகள் மேல மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏன்னா ஒரு போர் அப்படின்னு வரும்பொழுது அந்த கச்சா எண்ணெயினுடைய தேவை அப்படின்றது அதிக அளவுக்கு இருக்கும். அதை தாண்டி ஈரானினுடைய பேஸே பாத்தீங்கன்னா அந்த கச்சா எண்ணெயை ஏற்றுமதி பண்றது தான். அதுல நடத்திய அந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட $1.8 பில்லியன் ஈரானுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல ஒரு 15,000 கோடி கிட்ட நஷ்டமாயிருக்கு. அடுத்ததா இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த இந்த போர்னால ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ் அப்படின்ற அந்த பகுதியில் ஈரானினுடைய பல பொருட்கள் அப்படியே தேக்கம் அடைஞ்சிருக்கு. இந்த தேக்கம் அடைஞ்சதுனால ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக $2.2 பில்லியன் வரைக்கும் நஷ்டமா இருக்கு. இந்திய மதிப்பில் ஒரு 18,000 கோடி.
அடுத்ததா இந்த 12 நாள் போர்ல ஈரானினுடைய அந்த நாணயம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 30% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. உலகத்துல தற்பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாணயத்தினுடைய மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய 2வது பெரிய நாடாக ஈரான் இருக்கு. நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல ஒரு ரூபாய் அப்படின்றது 600 ஈரானியன் ரியல்ஸா இருக்கு. அப்போ டாலரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய அந்த மதிப்புன்றது கிட்டத்தட்ட 42,000 இருக்கு. அப்போ அவங்க நாணய வீழ்ச்சின்றதும் இந்த 12 நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக முதலீட்டாளர்கள் அதிக அளவுக்கு வெளியேறியிருக்காங்க. குறிப்பாக கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் வரைக்கும் அவங்க நாட்டிலிருந்து வெளியேறியிருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்கள் அப்படின்றது பல்வேறு நாடுகளில் இல்லைனாலும் ஒரு 5 முக்கியமான நாடுகள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்கள் வெளியே போனதுனால ஒரு சிறிய பாதிப்புன்றது ஏற்பட்டிருக்கு. முதல்ல சீனாவினுடைய முதலீடு அப்படின்றது கிட்டத்தட்ட 20-25 பில்லியன் வரைக்கும் கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து அணு திட்டங்கள்ல ரஷ்யா அதிக அளவுக்கான முதலீடு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இந்தியா, துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இவர்களுமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு முதலீடை பண்ணியிருக்காங்க. அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுகிய ஒரு ஆதரவு தான் அவங்க கிட்ட இருக்கு. இந்த குறுகிய ஆதரவு வச்சுதான் இந்த 12 நாட்கள்ல இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்காங்க. ஒருவேளை இஸ்ரேல் அளவுக்கு ஈரானுக்கிட்ட ஆதரவு கிடைச்சிருந்தது அப்படின்னா இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டையே இல்லாம ஈரானால் ஆக்கியிருக்க முடியும். அதை தாண்டி ஈரான் மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மோதல்ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த மோதல்ல வெறும் 5% ஆயுதங்களை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். மீதி 95% ஆயுதங்கள்ன்றது இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுவே இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படும். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் ஈரானுக்கு ஏற்பட்டிருந்த இந்த இழப்புகள் குறித்தும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் திரட்டக்கூடிய முக்கியமான ஆதாரங்கள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.